எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சிஸ்டர்ஸ் கிச்சனில் உளுந்து வடையும் சக்கரை பொங்கலும் தாங்க செஞ்சுருக்கோம். இன்றைக்கி ஆடி வெள்ளி புடவை வச்சு நாங்கள் கும்பிடுவோம். கோயிலுக்கும் இன்றைக்கி போயிட்டு வருவோம். இன்றைக்கி சக்கரை பொங்கலுக்கு ஒரு 100 கிராம் அரிசி ஊற வச்சுருக்காங்க. சிறுபருப்பும் சேர்த்து ஊற வச்சுருக்கேன். உளுத்தம்பருப்பு ஒரு 1.5 மணி நேரம் வச்சுக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, குக்கர் வச்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி அதை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க, அடி பிடிக்காது. இப்போ 1க்கு 3 கிளாஸ் தண்ணிங்க, 1/4 கிளாஸ் பால். இதுதான் இதுக்கு அளவு. வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. அது நல்லா வேகட்டும். நல்லா ஒரு 3 விசில் விட்டுருங்க. அதுக்குள்ளே நம்ம பருப்பு அரைச்சிக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் போட்டு பருப்பையும் போட்டு நல்லா 2-3 பல்ஸ் விட்டு அதுக்கப்புறம் உப்பு போட்டு அதையும் ஒரு பல்ஸ் விட்டு எடுத்திங்கன்னா நல்லா புசு புசுன்னு வரும். இதை பிசைஞ்சு நல்லா அடித்து முட்டை அடிக்கிற மாதிரி நல்லா அடித்து மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. அப்போ தான் வடை போடும்போது சூப்பராக வரும், மொறுமொறுன்னு இருக்கும். இப்போ சக்கரை பொங்கல் விசில் விட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற நெய் ஊற்றிக்கங்க. ஒரு 50 கிராம் அளவுக்கு நான் நெய் ஊற்றிருக்கேன். முந்திரி சேர்த்து அது நல்லா பொரியட்டோன்னு எடுத்து வச்சுருங்க. இப்போ வெல்லம் காய்ச்சிக்கங்க. இது மாதிரி செஞ்சால் உங்களுக்கு பொங்கல் ஈஸியாக சீக்கிரம் முடிஞ்சிடும். நம்ம தனியாக பாத்திரத்தில் கூட செய்யலாம். அதுதான் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ அவசரமாக ரொம்ப வேலை இருக்கிறதால இந்த மாதிரி குக்கரில் செஞ்சுட்டேன் நான். 2 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கங்க. தேவையான ஏலக்காய் சேர்த்துக்கங்க. இப்போ அந்த தாளிச்ச முந்திரியை அதோடு சேர்த்துருங்க. பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ வடை போட்டுக்கலாம். வடை பார்த்திங்களா எவ்வளோ தட்டுறதுக்கு நமக்கு ஈஸியாக வருது பாருங்கள். நீங்கள் அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைங்க, ரொம்ப சூப்பராக வரும். அரைச்சிட்டு நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பிசைஞ்சிங்கன்னா வடை நல்லா மொறுன்னு சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும். வடையும் ரெடி ஆயிடுச்சு, சக்கரை பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. நான் ஷார்ட்ஸில் புடவை எப்படி வச்சு கும்பிடணுன்னு ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன்.